ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் மது மாத்திவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்தரைச்ச கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு கிரேவிங்க, சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சோம்பு, பட்டை, அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, வத்தல் மிளகா, தேங்காய் கொஞ்சமாக திருவி எடுத்துக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா சிக்கன், தேவைக்கு உப்பு. நான் இதில் மஞ்சள் தூள் மட்டும் நான் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதான் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி, இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு பட்டையும் போட்டுக்கோங்க. அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பொடி உள்ளி போட்டுக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டையுமே. இப்போது காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 4லேருந்து 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க. ஸோ அதுவும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் வந்து ஒரு போல் அது வந்து வறுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொடியாகும். அப்போ வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சுற்றி தான் சுற்றணும், அப்போ அந்த தேங்காய் வந்து பொடி ஆயிரும். அதனால் ஒரு போல் உங்களுக்கு வந்து வறுத்தெடுக்கலாம். இப்போ நம்ம அந்த தேங்காவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் மல்லித்தூள், அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ரெண்டுமே போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தூளோட பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. அதனால தான் மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். இது கூட நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நான் அதையும் போட்டுட்டேன். ஃபைனலாக இதெல்லாம் கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக இது இறக்குற டைமில் ஒரு 3லேருந்து 4 துண்டு தக்காளி போட்டுக்கிறேன். நான் கட் பண்ண தக்காளி. இது எதுக்கு நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா அப்போ தான் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த கிரேவிக்கு, ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே அதை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு போட்டனால இதில் நீங்கள் எம்டியாக ஆயில் மட்டும் ஊற்றிட்டு அந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரோஸ்ட் ஆகிறதுக்காக, சீக்கிரமாக அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டை போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த சிக்கன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் அதை கிரைண்ட் பண்ணது வந்து நான் அம்மியில் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அதோட தண்ணி, அந்த நம்ம அம்மி வந்து அரைச்சி எடுத்த தண்ணி, கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன், ஃபுல்லாக போடாமல் கொஞ்சமாக. ஸோ இந்த தண்ணியை ஊற்றி நான் சிக்கனை வந்து அவிய வைக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றாமல் இந்த தண்ணி எடுத்து நான் ஊற்றுறேன். இப்போவே நம்ம ஃபுல்லாக அரைச்சி கொட்டினதெல்லாம் போட்டு குக்கர்லேயே வச்சோன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு போயிடும். அதனால நான் சிக்கனை ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக இந்த தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறேன். அது கூட கொஞ்சமாக அந்த மசாலாவையும் அந்த தேங்காவையும் நான் போட்டிருக்கேன்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தேன். சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய மொத்த பேஸ்ட்டையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிட்டு அந்த சிக்கனில் வந்து அந்த உரப்பு எல்லாமே இறங்கணும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருந்தேன். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. குக்கர் அப்படிங்கிறனால நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். நான் வந்து சும்மா ஒரு மூடி போட்டு மூடி மட்டும் வச்சுருக்கேன். குக்கர் மூடி வச்சு ப்ரெஷர் பண்ணி வைக்கல. ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு நான் இறக்கிட்டேன். சூப்பரான வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஆப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.